மனிதனுக்கு வந்து உணர்ச்சிகள் இருக்குல்ல, அந்த உணர்ச்சிகள் கூட அவங்க ரொம்ப விளையாடுறாங்க. அது விளையாடுறதுன்றது சாதாரணமாக கிடையாது. நம்ம வந்து உளவியலின் தந்தை அப்படின்னு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அவர்களை சொல்லுவோம். அவர் என்ன கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு மணி அடித்து சாப்பாடு போட்டு பழக்கிறோம். ஒரு நாள் சாப்பாடே போடலை, சும்மா மணி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மணி சத்தத்தை கேட்டோன்னா அதுக்கு சாப்பாடு நினைவு வந்து அதோட வாயில் வந்து அந்த எச்சி அப்படி வடி. ஆனால் பசி இருக்காது. பசிக்கும் அதுக்கு. சாப்பாடை பார்த்தா நமக்கு என்ன ஒரு உணர்வு வருமோ, இந்த மணி யோசையையும் அந்த சாப்பாட்டையும் நம்ம வந்து உணர்வு ரீதியாக இணைச்சிட்டதுனால மணி ஓசையை கேட்ட உடனே அந்த சாப்பாடு எண்ணெய் வந்து இந்த நாய்க்கு வந்துடும். இப்போ சமீபத்தில் ஒரு நடிகை கிட்ட கேட்டாங்க, நீங்கள் வந்து உங்கள் பேரில் ஒரு இட்லி இருக்கே சாப்பிட்றீங்களான்றப்போ, நான் வந்து மருத்துவமனையில் இருக்கிறப்ப அந்த இட்லியை சாப்பிட்டேன், அதனால் இட்லினாலே எனக்கு மருத்துவமனை ஞாபகம் வருது, என்னால் சாப்பிட முடியலன்னு சொன்னாங்க. அப்போ உணர்வு ரீதியாக நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளை ஏதாவது ஒரு விஷயத்து கூட கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த சம்பவம் நடக்கிறப்ப அந்த உணவுப் பொருள் வந்து நமக்கு கேட்கும். அப்போ ஸ்வீட் எடு கொண்டாடுன்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொண்டாட்டம் நடக்கிறப்போ நமக்கு வந்து உணர்வு ரீதியாக ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணும். சாக்லேட் ஸ்வீட் தான் நம்ம ஞாபகத்துக்கு வருது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இப்போ விராட் கோலிக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அவர் வந்து மன கஷ்டத்தில் இருந்தார். உடனே வந்து அப்போ ஆன்லைனில் உணவு தரக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து அப்படியா உடனே எங்கள் உணவை வந்து ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு பதில் போட்டாங்க. எல்லாம் நெட்டில் வைரல் ஆச்சு, சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வந்து உண்மையாகவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறப்போ ஒரு தடவை அந்த விளம்பரத்தால் நீங்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தம் வருதோ அப்பப்பெல்லாம் அங்கே வாங்கி சாப்பிடணும்னு தோணும். அங்கே தான் போய் திருப்பி வாங்கணும்னு தோணும். திருப்பி வாங்குவீங்க. அப்போ வந்து அடுத்து வந்து இப்போ குடிகாரங்களை பார்க்குறோம். யார் யார் வந்து சோகத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சானா ஒவ்வொரு தடவையும் சோகத்துக்காக குடிப்பான். யார் யார் சந்தோஷத்துக்காக குடிக்க ஆரம்பிச்சானா ஒவ்வொரு தடவையும் சந்தோஷத்துக்காக குடிப்பான். அப்போ அந்த குடியில் இருக்காது கிடையாது. அப்போ நம்ம இந்த எமோஷன் கூட வந்து அந்த ஃபுட் ஹேபிட்டை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்போ இந்த கனெக்ட் பண்ணுற வேலையை யார் பார்க்குறாங்கன்னா பெரும்பாலான வேலையை இந்த விளம்பரம் தான் பார்க்குறாங்க. அந்த கொண்டாட்டத்து கூட கொண்டு போய் ஸ்வீட்டை கனெக்ட் பண்ணாங்கல்ல, இந்த மாதிரி இப்போ பெருமிதம் கூட கொண்டு போய் காரை கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பெருமிதமாக உணர்கிறேன், கார் வாங்கிட்டேன் அப்படின்னா, வீடு கட்டிட்டோம் அப்படிங்கிறது வந்து செட்டில்ட் ஆகிட்டோங்கிறது கூட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வீடு கட்டினா தான் நீ செட்டில் ஆகிட்ட, எமோஷனல் பாண்டிங்கை கூட வந்து அதை போய் கனெக்ட் பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா நிறுவனம் ரொம்ப புகழ்பெற்றதாக இருந்தது. பெப்சி அதுக்கு போட்டியாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, பெப்சியை வந்து புத்துணர்ச்சியோட கனெக்ட் பண்ணாங்க. நியூ ஜென்ரேஷன் பெப்சி ஜென்ரேஷன். இப்போ இளமையாக இருந்தாங்கன்னா பெப்சி தான் குடிப்பாங்க. கொக்கோ கோலா வந்து வயசானவங்க குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொக்கோ கோலா வாங்காமல் போயிட்டு பெப்சி எல்லாம் வாங்கினாங்க. இது நீங்கள் கண்ணில் வந்து ஒரு துணியை கட்டிட்டு ஒரு 10 பிராண்ட் சாக்லேட் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த மேலே இருக்கிற கவரில் உழவு கதை சொல்லி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திடுறாங்க. அப்போது இந்த உளவியல் ரீதியான தாக்குதல் இருக்குல்ல, உங்கள் எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்களே.